Welcome to Max Higher Level in Tamil. இந்த வீடியோவில் measures of location or measures of central tendency இந்த டாப்பிக்கில் இருக்கிற important points and formulas பற்றி பார்க்கலாம். measures of locationல 5 topics இருக்குது. என்னென்னா arithmetic mean, median, mode, geometric mean, harmonic mean. இந்த 5 topicsல இருக்கிற important points and formulas பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன் பற்றி பார்க்கலாம். இதை வந்து எக்ஸ் பார்ன்னு டினோட் பண்ணுவோம். ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ பை என் ஆர் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா டி பை என். இங்கே ஏங்கிறது அஷ்யூம்டு மீன், டியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ. இந்த ஃபார்முலாஸை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா தந்திருக்கிற வேல்யூஸ் வந்து ரா டேட்டா ஆர் இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனாக இருந்தால் இந்த ஃபஸ்ட் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரா டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா அண்ட் கண்டினியூஸ் டேட்டா பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரா டேட்டானா என்னென்னா இப்படி வேல்யூஸ் வந்து கமா போட்டு தந்திருந்தா இட் இஸ் கால்ட் ரா டேட்டா. டிஸ்க்ரீட் டேட்டானா எக்ஸ் வேல்யூ எஃப் வேல்யூ தந்திருப்பாங்க. இதில் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் வேல்யூஸாக இருக்கும். எக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3, 4 எக்ஸட்ரா. ஆர் இவங்க 10, 20, 30 அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆர் அன்ஈக்குவல் இன்டர்வலாகவும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி, எஃப்னா ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி தந்திருந்தாங்கன்னா டிஸ்க்ரீட் டேட்டான்னு சொல்லுவோம். கண்டினியூஸ்னால் இப்படி 0 to 10, 0 to 10க்குள்ளே ஃப்ரீக்வன்சி 15, 10 to 20க்கு 7, 20 to 30க்கு 6. நம்ம ஸ்கூல்லலாம் மார்க் என்ட்ரு பண்ணுவோம்ல, 0 to 10க்குள்ளே 15 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க, 10 to 20க்குள்ளே 7 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படி சொல்லுவோம்ல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. இது மூணுக்குமே வந்து செப்பரேட் ஃபார்முலாஸ் வந்து எல்லாம் இந்த 5 டைப்ஸ்லேயும் இருக்குது. அரித்மெட்டிக் மீன், மீடியன் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து ரா டேட்டாவுக்கு இந்த ஃபார்முலா. அதே டிஸ்க்ரீட் டேட்டாவாக இருந்துச்சுன்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ பை என், வேர் என் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்ஐ. நெக்ஸ்ட்டு வெயிட்டட் அப்சர்வேஷன். வெயிட்டட்னா நத்திங் பட் எக்ஸுக்கு பதிலாக வெயிட்டு டபிள்யூவில் தந்திருப்பாங்க. அது தந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் மெத்தட் ஃபார் டிஸ்க்ரீட் அப்சர்வேஷன். ஷார்ட்கட் மெத்தட்னு ரூல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டைரெக்டாக இது போட்டாலுமே நம்மளுக்கு ஆன்சர் வரும். பட் இது எல்லாமே வந்து ஃபார்முலாஸில் தந்திருக்காங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து 9th 10th புக்கில் இருக்குது. ஸோ டைம் இருந்துச்சுன்னா அதை போய் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் மெத்தட் ஃபார் டிஸ்க்ரீட் அப்சர்வேஷனுக்கு இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் அப்சர்வேஷன்னா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போடுவாங்க. இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ டிஸ்க்ரீட் மெத்தடில், ஷார்ட்கட் மெத்தடில் வருது. இங்கே எம் மைனஸ் ஏ. எம்னா வந்து மிட் பாயிண்ட். நம்ம இங்கே பார்த்தோம்ல 0 to 10, இதோட மிட் பாயிண்ட் வந்து 5, இங்கே 15, இங்கே 25, 35 அப்படி போடுவோம்ல, அதுதான் வந்து இங்கே எம்ன்னு நோட் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் அப்சர்வேஷனுக்கு அந்த ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் ஃபார் டிஸ்க்ரீட் அப்சர்வேஷனுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. இந்த 7 ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து அரித்மெட்டிக் மீன் ஃபைன் பண்ணலாம். இதை வந்து சிம்பிளாக மீன்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் பார்க்கலாம். The algebraic sum of the deviation of all the items from the arithmetic mean is 0. It is important point. அடிக்கடி கொஷின் கேட்டிருக்காங்க. இதை வந்து சிம்பிளில் எப்படி சொல்லலாம்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் சிக்மா எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 0. அல்ஜிப்ரிக் சம்னா இந்த சமேஷனை மென்ஷன் பண்ணுது. டீவியேஷன்னா இந்த மைனஸை மென்ஷன் பண்ணுது. deviation of all the items from the arithmetic mean is 0. arithmetic mean இங்கே எக்ஸ் பார் போடும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், the sum of squared deviation of the item from the mean is minimum. sum of squared deviation though, ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் போடணும். from the mean சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ் பார் தான் வரணும். sum of squared deviation from the mean is minimum. ஸ்கொயர்னா மினிமம், ஸ்கொயர் இல்லாமல் இருந்தால் ஈக்குவல் டு 0. தேர்ட் பாயிண்ட், இஃப் எக்ஸ் இஸ்
positive or negative to each observation, then new mean is equal to x plus or minus old mean. x ன்னு ஒரு வேல்யூ வந்து ஒரு அப்சர்வேஷனில் எல்லா வேல்யூஸ்லேயுமே வந்து ஆட் பண்ணோம்னா இல்லை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நியூ மீன் எப்படி இருக்கும்னா ஓல்டு மீனோட அந்த சிங்கிள் வேல்யூவை ஆட் பண்ணுறது இல்லாட்டி சப்ட்ராக்ட் பண்ணுறதுல தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பின்னாடி நான் வீடியோவில் தரேன். இப்போ நீங்கள் அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபார்முலா மாதிரி வச்சு ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்ட் 3. ஸ்டார்டிங்கில் 1 2 அதுலேருந்தே டெய்லி ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணி ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4th point, if x is multiplication or division to each observation, then new mean is equal to x multiplication or division old mean. ஸோ அந்த மீன் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் அப்சர்வேஷனில் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிற மீனோட அந்த நம்பர் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கே இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்பைன்டு அரித்மெட்டிக் மீன், அதுக்குண்டான ஃபார்முலா இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ x1 பார் x2 பார்னு 2 மீன் தந்துட்டு அதோட காம்பினேஷன் கம்பைன்டு அரித்மெட்டிக் மீன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதில் இன்னும் ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு போகலாம். பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸோட ரிசல்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் எ variate x is expressed as a linear combination of two variates uv in the form x is equal to au plus bv, then x bar is equal to a u bar plus b v bar. இங்கே நத்திங் பட் நம்ம ப்ரீவியஸில் பார்த்த 2 ப்ராப்பர்ட்டி தான் இது. இதில் என்ன யூவோடையும் வியோடையும் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு எக்ஸ் பார் மீனில் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் பார் வரும், இங்கே யூ பார் வரும், வி பார் வரும். ஸோ அதே தான் இங்கே வேறு நோட்டேஷனில் தந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், த மீன் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் n plus 1/2. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 to n, அதோட மீன் வந்து n plus 1/2. தேர்ட் பாயிண்ட், மீன் ஆஃப் a r naught r power 0, a r power 1, a r squared etc. a r power n is a into r power n plus 1 minus 1 by n plus 1 into r minus 1. இதெல்லாமே வந்து ப்ராப்ளமில் போட்டு டிரைவ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ ஒரு 3 or 4 ரிசல்ட் தான் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மீன் ஆஃப் 1 squared 2 squared 3 squared up to n squared is 2n plus 1/3. சப்போஸ் இங்கே வந்து கொஷின் 1 squared 2 squared 3 squared 4 squared அதோட மீன் கேட்டாங்கன்னா 2 into 4 plus 1/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், mean cannot be determined by inspection. Sixth one, mean cannot be located graphically. Seventh point, mean cannot be measured quantitatively. இதெல்லாமே நான் வச்சுக்கோங்க. மீனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து cannot தான் வருது. இன்ஸ்பெக்ஷன், மீனை வச்சு நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியாது, கிராஃபில் குறிக்க முடியாது, மெஷர் குவான்டிடேட்டிவ் பண்ண முடியாது. எய்த் பாயிண்ட், மீன் இஸ் affected very much by extreme value. நம்ம மீடியன்கிற டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். மீடியன்னா என்னென்னா, டிவைட் த என்டையர் செட் ஆஃப் டேட்டா இன்ட்டு 2 equal பார்ட்ஸ். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது, அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டானா இந்த ரா டேட்டாவில் வர்றது வந்து அன்குரூப்டு டேட்டான்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் டேட்டா ஆர் டிஸ்க்ரீட் டேட்டா வந்து நம்ம குரூப்டு டேட்டான்னு சொல்லுவோம். நம்ம இந்த அன்குரூப்டு டேட்டாவில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி தந்திருக்கிற வேல்யூஸை வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை அதில் எழுதிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரா டேட்டா எழுதியிருக்கோம் பாருங்கள், இதை வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிட்டு இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6. 6ங்கிற நம்பர் வந்து ஈவன் நம்பர், அதனால் நம்ம இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த 15 தராமல் தந்திருந்தாங்கன்னா 5 வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆட் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. அதே குரூப்டு டேட்டாக்கான ஃபார்முலா இங்கே தந்திருக்கேன். மீடியன் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் பை எஃப் இன்ட்டு ஐ. சிஎஃப்னா வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி.
சிஎஃப்ங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதை நான் பின்னாடி ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த லெட்டர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. மீடியனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 6 பாயிண்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், மீடியன் இஸ் நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. மீடியன் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால் அஃபெக்ட் ஆகலை. ஆனால் நம்ம மீன் பற்றி பார்த்தோம், அது வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட், மீடியன் கேன் பி டிட்டர்மைன்ட் பை இன்ஸ்பெக்ஷன். தேர்ட் பாயிண்ட், மீடியன் கேன் பி லொக்கேட்டட் பை கிராஃபிக்கலி. ஸோ மீனையும் இதையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட், ஆஸ் கம்பேர்டு வித் மீன் இட் இஸ் அஃபெக்டட் மச் பை ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் சாம்பிளிங். ஃபிஃப்த் பாயிண்ட், இட் இஸ் இம்பார்ட்டன்ட், the algebraic sum of the deviation from the median is minimum. மீன் பொறுத்த வரைக்கும் 0ன்னு வந்துச்சு, இங்கே வந்து மினிமம்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, மீன் டீவியேஷன் இஸ் த லீஸ்ட் when measured from median. சிக்ஸ்த் பாயிண்ட், மீடியன் இஸ் த ஆவரேஜ் சூட்டட் ஃபார் ஓப்பன் எண்ட் கிளாஸஸ். ஓப்பன் எண்ட் கிளாஸஸ்க்கு வந்து மீடியன்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் சூட்டடாக இருக்குன்றாங்க. இப்போ மோட் பற்றி பார்க்கலாம். அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இதுலேயுமே வந்து 2 ஃபார்முலா இருக்குது, அன்குரூப்டு டேட்டா அண்ட் குரூப்டு டேட்டாக்கு. அன்குரூப்டு டேட்டாக்கு என்னென்னா விச் இஸ் அக்கர் இன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். மோடுங்கிறது என்னென்னா ஒரு வேல்யூ வந்து நிறைய டைம் அப்பியர் ஆயிருந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம மோடுன்னு சொல்லுவோம். குரூப்டு டேட்டாக்கான ஃபார்முலா தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் L+. ஸோ அந்த நோட்டேஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், மோட் கேன் பி லொக்கேட்டட் பை கிராஃபிக்கலி. செகண்ட் பாயிண்ட், மோட் இஸ் நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. தேர்ட் ஒன், some cases mode can be located by inspection. some special casesல தான் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த மோட் யூஸ் ஆகுது. ஃபோர்த் பாயிண்ட், as compared with mean mode is affected to a greater extent by fluctuation of sampling. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக இருக்கிற ஜாமெட்ரிக் மீன் பற்றி பார்க்கலாம். ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னா என்னென்னா nth ரூட் ஆஃப் த ப்ராடக்ட், அதுக்குண்டான ஃபார்முலா. ஜாமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு பைனா, இட் இஸ் த மல்டிப்ளிகேஷனுக்கு பைன்னு நோட் பண்ணுவோம். பை ஆஃப் xi ஹோல் பவர் 1/n. இது வந்து இண்டிவிஜுவல் டேட்டாக்கே இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஆன்டி லாக் ஆஃப் சிக்மா லாக் xi/n. சிமிலர்லி டிஸ்க்ரீட் டேட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, கண்டினியூஸ் டேட்டாக்கும் ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மெஷர்ஸ் ஆஃப் லொக்கேஷனில் லாஸ்ட் டாப்பிக்காக இருக்கிற ஹார்மோனிக் மீன் பற்றி பார்த்துட்டு நான் ஜாமெட்ரிக் மீனோட ப்ராப்பர்ட்டிஸ் இதையும் சேர்த்து ஒட்டுக்கா தந்துடுறேன். ஹார்மோனிக் மீன் ரெசிப்ரோக்கல் ஆஃப் arithmetic mean of the reciprocal of values of various items. ஸோ அதை தான் வந்து இந்த சென்டென்ஸை தான் இங்கே சிம்பிளில் நோட் பண்ணியிருக்கோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் arithmetic mean of the reciprocal of values of various item. உள்ளே இருக்கிற வேல்யூஸ்க்கும் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஹோல் திங்க்குமே வந்து வேல்யூஸ் எடுக்கணும். arithmetic மீன்னா சிக்மா 1/xi/nன்னு போடும். ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் அதுதான் வந்து 2 தடவை சொல்கிறாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை சென்டென்ஸ் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஹார்மோனிக் மீன். இதுக்கு 3 டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. இண்டிவிஜுவல் டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டாக்கு, கண்டினியூஸ் டேட்டாக்கு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதோடு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், if all data are equal, we get arithmetic mean is equal to geometric mean is equal to harmonic mean. Second point, arithmetic mean is greater than geometric mean is greater than harmonic mean. இது வந்து ஜென்ரலாக, ஆனால் டேட்டாஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் இந்த 3 வேல்யூமே வந்து ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், geometric mean whole squared is equal to arithmetic mean into harmonic mean. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, for symmetric, mean is equal to median is equal to mode. Fifth point,
கால் பியர்சன் ரிலேஷன்ஷிப் ஆர் எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்னு வாங்க. என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதை வந்து வேறு காம்பினேஷனில் கேட்பாங்க. மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் மீன் அப்படின்னு தரலாம். ஸோ எப்படி தந்தாலுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு மீன் மீடியன் மோட் அந்த 3 காம்பினேஷனில் ஏதாவது ஈக்குவேஷன் தந்தாங்கன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நல்லா ஸ்டாண்டர்டாக படிச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும், அதனால தான் இங்கே தந்திருக்கேன். மீன் இங்கே லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீன் மீடியன் மோட் போகுது 2 3 வருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th பாயிண்ட், the most stable measure of central tendency is mean. ஸோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறது என்னென்னா மீன் தான். கம்பேர்டு டு மீன் மீடியன் மோட், அது மூணுமே கம்பேர் பண்ணால் மீன் தான் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்றாங்க. 7th, when xi and yi are two variables with geometric means g1 and g2, then geometric mean of xi by yi is g1 by g2. 8th point, if the variable takes the values 0, 1, 2 up to n with frequency proportional to the binomial coefficient nc0, nc1 etc. ncn, then mean is equal to n by 2, variance is equal to n by 4. இது வந்து ஒரு ப்ராப்ளம். நம்மளுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால நான் அந்த ப்ராப்ளமும் ரிசல்ட்டும் நோட் பண்ணியிருக்கேன், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9th பாயிண்ட் பார்க்கலாம். இன் skewed distribution, பாசிட்டிவ்லி skewed to ரைட் சைட் ஸ்கியூவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா மீன் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன் இஸ் கிரேட்டர் தேன் மோடாக இருக்கும். தட் இஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே 2/3னா இந்த ஏரியா மீனுக்கும் மோடுக்கும் மீடியனுக்கும் உள்ள ஏரியா வந்து 2/3 இருக்கும். மீடியனுக்கும் மீனுக்கும் உள்ள ஏரியா வந்து 1/3 இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ்லி ஸ்கியூடு டு லெஃப்டாக இருந்துச்சுன்னா, லெஃப்ட் சைடு வந்து ஸ்கியூவாக இருந்துச்சுன்னா மோட் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன் இஸ் கிரேட்டர் தேன் மீன். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th பாயிண்ட், if equal distance are covered per unit of time with the speed v1 v2 up to vn, then average speed is given by harmonic mean of v1 v2 up to vn. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறோம்னா ஹார்மோனிக் மீன்லேருந்து தான் ஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா இங்கே தந்திருக்கேன். லாஸ்ட் பாயிண்ட் இன் திஸ் வீடியோ, 11th one, if the distance s1 s2 up to sn are travelled with different speeds v1 v2 up to vn, then the average speed is given by this way. இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக கவர் ஆகுதுன்னா இந்த ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.